சார் இப்போ நீங்க சொன்னது வந்து நிதி நிறுவனம் நடத்தி மோசடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அது பொருளாதார குற்றப்பிரிவு தான் வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க. பதிவு பண்ணிட்டு டான்பிட் சட்டம் சொல்லுவாங்க. தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் இன்ட்ரெஸ்ட் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதுல வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுல அதிகபட்ச தண்டனை 10 வருஷம் தான். ஸோ இவங்களை முதல்ல ஆரம்ப கட்டத்துல கைது பண்ணியிருப்பாங்க. கைது பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு வந்து 60 நாள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா ஜாமீனை தடுத்திருக்கலாம். இல்லையா அந்த 61 நாள் அவங்க ஜாமீன்ல வெளியே வந்திருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போலீஸ் விசாரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்ன்றதுனால அவங்களால 60 நாள் சார்ஜ் ஷீட் போட முடியாது. எல்லாத்தையும் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் யாருக்கு எவ்வளவு அமௌண்ட், எல்லாமே ரெடி பண்றது உங்களுக்கு லேட் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால குற்றப்பத்திரிக்கை போட்டிருக்க மாட்டாங்க. இவங்க பெயில்ல வந்திருப்பாங்க. பெயில்ல வந்ததுக்கு அப்புறம் இவங்க கண்டிப்பா சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாங்க. சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் ட்ரையல் நடந்திருக்கும். சாட்சி வந்து ஒரு நாள் தான் கோர்ட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் சாட்சி வந்து யாருமே கோர்ட்ல போய் ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ அந்த ட்ரையல்ல வந்து ஒருவேளை நிரூபிக்கப்படாம இருந்து கூட விடுதலை ஆயிருக்கலாம். அதனால கூட 11 வருஷத்துல சுத்தி இருக்கலாம். இன்னமும் 11 வருஷமும் அந்த ட்ரையல் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க தாராளமா உயர் நீதிமன்றத்தை அணுகலாம். உயர் நீதிமன்றத்தை அணுகி நீங்க மனு தாக்கல் செஞ்சு நீங்க தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி செய்யும் பட்சத்துல உயர் நீதிமன்றம் அந்த ட்ரையல் கோர்ட்டுக்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு உத்தரவு போடுவாங்க. அதிகபட்சம் 3 மாசத்துல இல்ல 2 மாசத்துல நீங்க விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும்ட்டு. பெண்டிங்ல இருந்ததுன்னா ஏன்னா 11 வருஷமா நடக்குதுன்றீங்க. இல்லையா அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து ஏதாவது ஏதாவது காவல்துறையோ இல்ல ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம் விசாரணை அறிக்கையில. அதை பேஸ் பண்ணி குவாஷ் கூட பண்ணிருக்கலாம். அதை செக் பண்ணிக்கோங்க. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட். ஏன்னா யாருமே பாதிக்கப்பட்ட விக்டிம்லாம் போய் எதுவும் பண்ண போறது கிடையாது. அவங்களுக்கும் போலீஸ்க்கும் தான். போலீஸும் அவங்க கண்டினியூ பண்றது கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாள் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒருத்தவங்க வந்துட்டு இருப்பாங்க. குற்றமும் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு புது விஷயம் தான் அந்த பல விஷயம் மறந்துட்டு இருக்கோம். புதுசா இருக்கிறதா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த வழக்கு கிரைம் நம்பரு, நீதிமன்றத்துல இருக்கிற கேஸ் நம்பர் அதை வச்சு நீங்க செக் பண்ணுங்க. பெண்டிங்ல இருந்தா இமீடியட்டா உயர் நீதிமன்றத்தை அணுகுங்க. அணுகி நீங்க தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். அதிகபட்சம் 2 மாசம் 1 மாசத்துல தீர்ப்பு கொடுக்க சொல்லுவாங்க. அது கேஸ் முடிஞ்சு விடுதலை ஆயிருந்தாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க சார்பா நீங்க உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணுங்க அந்த தீர்ப்பை எதிர்த்து. இந்த மாதிரி நாங்க பாதிக்கப்பட்ட